ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன கோர்ஸ் பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் டி கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். கோர்ஸ் டீட்டெயில், எலிஜிபிலிட்டி, ஜாப், சேலரி, சிலபஸ், அட்மிஷன் ப்ராசஸ், ஸ்காலர்ஷிப் அண்ட் ஹையர் ஸ்டடி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எஜுகேஷன் ஓரியன்டட் வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு கிடைக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேருக்கு ஃபார்ம் டி பத்தின அவேர்னஸே இல்லை. ஏன்னா ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி இந்த கோர்ஸ் நீங்க கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் சீட்ல படிக்க முடியாது. டாக்டர் ஆஃப் ஃபார்மசி படிக்கிறதுக்கான ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட், அதாவது பிரைவேட் காலேஜில் தான் நீங்கள் படிக்கணும். ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் ஆர் கோர்ஸ்லேயே டிப்ளமோ கோர்ஸ் அண்ட் டிகிரி கோர்சஸ் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட பெட்டரான ஒரு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்னா அது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் டி கோர்ஸ் தான். டிப்ளமோ ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்ஃபார்ம் பண்ணாலும் டாக்டர் குவாலிஃபிகேஷன்ல வர முடியாது. நீங்க 12th ஃபினிஷ் பண்ணிட்டு டைரக்டா ஃபார்ம் டி படிக்கிறீங்க அண்ட் படிச்சு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா டாக்டர் அப்படிங்கிற ப்ரொஃபைல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்க நேமுக்கு முன்னாடி டாக்டருங்கிறத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் டி ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க ஓன் கிளினிக் ரன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நீங்க டாக்டருக்கு அண்டர்ல தான் வேலை செய்வீங்க. அதாவது டாக்டருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுவீங்க. டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ஃபார்ம் டி ஃபார்மசி கவுன்சில் மூலமா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் 6 இயர்ஸ். 5 இயர்ஸ் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் பற்றி படிப்பீங்க அண்ட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். நீங்கள் என்னென்ன சிலபஸ்லாம் படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி, ட்ரக்ஸ், ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், காம்போசிஷன், ஒர்க்கிங் ப்ராசஸ் ஆஃப் ஹியூமன் பாடி, மெடிசன் எக்ஸிக்யூட்டட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஃபார்ம் டி எடுத்து படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் 12th 60% மேலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 கேண்டிடேட்டும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்கள் சீட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் ஆஃபர்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் ரைட்டர் ஆர் ரிசர்ச் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாப் ஆஃபர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபார்ம் டி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் ஆர் எம்ஃபார்ம் அண்ட் பிஃபார்ம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சிங்லேயே போகலாம். டாக்டர் ஆஃப் ஃபார்மசி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்கன்னா 3.5 to 6.2 லேக் பெர் இயர் வரைக்கும் நீங்கள் சேலரி வாங்கலாம். டாக்டர் ஆஃப் ஃபார்மசி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடியான பிஹெச்டி, எம்பிஏ அண்ட் எம்பிஹெச்சி இந்த மாதிரி கோர்சஸும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி படிக்கலான்னு இருக்கீங்களா? கரெக்டான காலேஜஸ் சூஸ் பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கா? ஃபார்ம் டி பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.